சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பொறுமையாக இரு. என்ன வாழ்க்கையில் நஷ்டங்கள் கைமீறி போய்கொண்டிருக்கிறதா? பொறுமையாக இரு. உன்னுடைய அத்தனை விதமான பொறுமையும் அத்தனை விதமான விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கும் அத்தனை விதமான விஷயங்களும் உன்னை சோதனைப்படுத்துகிறது. இந்த சோதனைப்படுத்தும் விஷயங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக சாதனையாளராகவே மாற்றும். சில நேரத்தில் உனக்கு எதிர்காலத்தை நினைத்து பயம். என்னிடமே சொல்வார், என்னுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை நினைத்தேன் என்றால் எனக்கு நிம்மதியாக தூக்கம் கூட வருவது இல்லை என்று. உன்னுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. உன்னுடைய நிலைமையில் யார் இருந்தாலும் சரிதான், பயப்படதான் செய்வார்கள். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னுடைய கையில் எதுவுமே இல்லை. எல்லாமே உன்னை சோதனையே செய்கிறது. தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் உனக்கு சோதனையை நான் கொடுப்பதினால் தானே உனக்கு வாழ்க்கையை பார்த்தால் பயமாக உள்ளது. நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டா? எவ்வளவுதான் வாழ்க்கையில் உனக்கு நான் சோதனையை கொடுத்தாலும் வாழ்க்கையை மட்டும் கண்டு பயந்து விடாதே. அதை நினைத்து நீ பயப்பட ஆரம்பித்து விட்டாய் என்று வைத்துக்கொள். அது அதிகமாகவே உனக்கு சோதனையை கொடுக்கும், அதிகமாகவே பயத்தை கொடுக்கும். அடுத்தது உன்னால் எந்த ஒரு முயற்சியையுமே எடுக்க விடாமல் ஆக்கும். புரிந்ததா? இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நிலையிலும் சரிதான், வாழ்க்கையை நினைத்து பயப்படாதே. நம்பிக்கையோடு பொறுமையோடு வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்வில் நீ தொடர்ந்து செய்யும் முயற்சியினால் அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து, என்னடா இது இவ்வளவு வேதனைகளை கொடுக்கிறோம், ஆனால் இந்த பிள்ளையோ எல்லா விஷயத்திலேயும் ரொம்ப 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 எப்படி ரொம்ப ரொம்ப தைரியமானவளாக இருக்கிறாள். இந்த பெண்ணானவள் எப்படி இவ்வளவு தைரியமாக இருக்கிறாள் என்று மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறியோடு உன்னை விட்டு ஓடிவிட வேண்டும். உன்னை நான் உயிராகவும் உன்னுடைய வாழ்க்கையை நான் பத்திரமாகவும் பார்த்து கொண்டு உன்னை நிம்மதியோடு வாழ வைக்க வேண்டும் என்றே நினைக்கிறேன். எந்த நிலையிலும் எந்த பொழுதிலும் உன் வாழ்க்கை எப்பொழுதும் தோற்றுப்போய் விடாது. தோற்றுப்போகும் நிலைமைக்கு நான் கொண்டு செல்லவும் மாட்டேன். உன்னுடைய மனதை உடைத்து உன்னை கஷ்டப்படுத்தவும் நான் மாட்டேன். யாரை பார்த்தாலும் பயம் வேண்டாம். நம் வாழ்க்கையில் தோல்விகளோ, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தோல்விகளை மட்டுமே பார்ப்போமோ என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் பயங்கள் வேண்டாம். நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்வில் நீ தொடர்ந்து பார்க்க போகும் விஷயங்கள் நீயே பிரமிப்பது மட்டுமே. சந்தோஷமாக இரு என்று சொன்னால் நீ கேட்க மாட்டாய். சந்தோஷத்தை கொடுக்கிறேன், நீ எப்படி இருப்பாய்? சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன், சந்தோஷமாகவே இரு. நீ சந்தோஷமாக இரும்மா, நான் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நீ சந்தோஷத்தை தரமாட்டாய். நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று திரும்பவும் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்பாய். ஆனால் நான் உனக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? சந்தோஷமாக இரு என்பதை சொல்ல மாட்டேன் இனிமேல். சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இரு என்பேன். உன்னுடைய குடும்பத்தில் சில பேரை உன்னிடமிருந்து நான் பிரித்தேன். அதற்கு காரணங்கள் என்ன? அவர்கள் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டார்கள் என்பதற்காகவே மட்டுமே. ஆனால் நீ புரிந்து கொண்டதோ வேறு. எல்லாரையும் விட்டு பிரிக்கிறார் என்று. நான் யாரையும் விட்டு பிரிக்கவில்லை. நான் அடுத்தவர்கள் யார் என்பதை தான் உனக்கு காமிக்கிறேனே தவிர எந்த ஒரு பொழுதிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை
உன்னை விட்டு நான் பிரிப்பதும் அல்ல, நீ தனி ஆளாக நிற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதும் அல்ல. நீ சிரித்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அற்புதமாக இருந்தால்தான் நானோ நிம்மதியாக இருப்பேன். நீ அற்புதமாக இல்லாவிட்டால் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதனால் புரிந்து கொள், அனைத்தையும் தெரிந்து கொள். தெய்வங்கள் ஆகிய நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் காரண காரியம் இல்லாமல் செய்ய மாட்டோம். எல்லா விஷயத்தையும் காரண காரியத்தோடு செய்வோம். எல்லா நிலைமையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் துணையாகவும் நிற்போம். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். எல்லா விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நலமாகவே நடக்கும். இன்று நடக்கவில்லை, நீங்கள் நினைப்பது எதுவும் இப்பொழுது நடக்கவில்லை என்பதற்காக எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்தும் அப்படியே தான் இருக்கும் என்று நினைக்காதீர்கள். எல்லாமும் மாறக்கூடிய ஒன்றுதான். எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் மாறக்கூடியது தான். அதனால் அற்புதத்திலேயும் அதிசயத்திலேயும் மூழ்கி கிடக்கும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து நமக்கு இது நடக்காதோ அது நடக்காதோ என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் நீங்கள் கொள்ள வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து முயற்சிகளை எடுத்து ஒவ்வொரு கட்டமும் நீங்கள் முயற்சி செய்ய நீங்கள் அனைத்து விஷயத்திலேயும் முயல்கிறீர்களோ அன்றே உங்களுக்கு வெற்றி பயணத்தை பார்க்க தயாராகி விடுங்கள். உங்களுக்கு என்றுமே வெற்றி மட்டுமே. அலட்சியங்கள் வாழ்க்கையில் தேவையே அல்ல. அலட்சியம் என்பது ஒருவனுடைய வாழ்க்கையை அழிக்குமே தவிர ஒருவனுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றாது. உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவதும் அசிங்கமாக ஆக்கிக் கொள்வதும் உன்னுடைய கையிலேயே உள்ளது. நீ அலட்சியமோடு இல்லாமல் தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அனைத்தும் வெற்றியே வெற்றியே வெற்றியே. இந்த சாய் ஆகிய நான் உனக்கு இன்பத்திலேயும் துணையாக இருந்திருக்கிறேன், துன்பத்திலேயும் துணையாக இருந்திருக்கிறேன். இது நம்மளுடைய உறவில் அப்பா பிள்ளை என்ற உறவு. அப்பா என்றுமே தன்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நன்மைகள் மட்டுமே நடக்கட்டும், ஐஸ்வர்யங்கள் மட்டுமே என்றுமே உனக்கு கிடைக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். தொடர்ந்து முயற்சியை செய். நீ முயற்சி செய்யும் காரியம் ஒவ்வொன்றும் வெற்றியிலேயே முடியும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.